ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கிறோம் அப்படின்னா, ஆ இந்த இடத்துல இருக்கோம். கோர்காடியா அப்படின்ற பேர்ல இருந்து ஒரு டிரைவ் எடுக்கலாம். இங்கேருந்து இது என்னது புல்கேரியாவான்னு தெரியலங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இது பார்த்தேன் ஆர்டரு. அத வந்து நம்ம எடுத்தா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து அப்படியே ஒரு பாதை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பார்த்தீங்களா? இது ரொம்ப பெருசா இருக்கு. இது ஓரளவுக்கு நமக்கு இதுவா இருக்கணுங்க. பாருங்க இது கரெக்ட்டா அந்த எட்ஜ்ஜுக்கு வருதுங்க. அதனால எத்தன எத்தன இடம் ஓப்பன் ஆகும் பாருங்க. பாருங்க 1, 2 அப்புறம் இங்க ஓப்பன் ஆகுமான்னு தெரியல. இங்க 3, 4, 5 ஓப்பன் ஆகுங்க. அதனால இத எடுக்கலாம். இது எடுத்தா நமக்கு கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, எடுக்கலாம். இங்க எது ஒரு எங்க இருக்கு கேட்டு? கேட் இங்க இருக்குயா? நீங்க புது வண்டி நெனச்சுக்காதீங்க. கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வேற எதுவும் இல்ல. புது வண்டிலாம் கிடையாது. கலர் சேஞ்ச் பண்ணிருக்கேன். வேற எதுவும் இல்ல. வாவ்! இந்த இந்த கேமரா சூப்பரா இருக்குல்ல? வித்தியாசமாவும் இருக்கு. ஆனா ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியல. அது நமக்கு தேவையும் இல்ல. ம். சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க ஏறணும். இது நார்மலான ஒரு விஷயம் தாங்க. பட் ஆனா நம்ம வந்து அந்த நியூ ரூட் சாரி அதுக்காக நம்ம எடுக்கிறோம் வேற எதுல. இத நம்ம எடுக்கிறதுனால ஒரு 5 விதமான ஏரியா ஓப்பன் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயம். அப்பா! எப்படி பண்ணியிருக்கானுங்க பாருங்களேன். என்ன அழகா இருக்கு பாருங்க. வீல் சுத்துறது. ஃப்ரண்ட்ல ஒண்ணும் தெரியலங்க. இது ஒரு பெரிய மைனஸ் தான். பட் இருந்தாலும் இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்குல. இது கொஞ்சம் லாங் தான் போறோம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
லாங் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நல்ல வேலைங்க. 3 டேமேஜோட போயிடுச்சு. அதான் பக்கத்தில் வந்துட்டோம். என்னது அது? கார் பார்க்கிங்கா பயங்கரமாக இருக்குது. வண்டியோட கலர் சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, வந்துட்டோம். இது ஒரு புது கம்பெனி தாங்க. இங்கே நிறைய இருக்குது. இது ஒன்று இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. இது வந்து ரோமேனியா அங்கே போகுது. இதுவும் நல்ல ட்ராவல் தான். ஆனால் நமக்கு இது வந்து ஒரு இன்னும் நல்ல ட்ராவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் எப்படி சொல்கிறது, ஒரு தனி ஒரு இடத்துக்கு போகிறதுனால இது கொஞ்சம். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு பாதை, அதான் யோசிக்கிறேன். இதை ஏற்கனவே ஹங்கேரிக்கு போயிட்டு போகணும். ஆனால் இது எல்லாமே புதுசுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் ஆகும்னா 1 2 தான் ஓப்பன் ஆகும். இல்லை ஒரு 5 6 ஓப்பன் ஆகும். அதான் யோசிக்கிறேன். ஆனால் இது ரொம்ப பெருசு தான். பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசு தான் இல்லை? சரி பரவாயில்ல, இதே எடுப்போம். யோசிக்கலாம் வேணாம், ரொம்ப யோசிச்சோன்னா வேலைக்கு ஆகாது. அங்கே இருக்க ஒழிச்சு வச்சுக்கிறானுங்க. எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்கிறானுங்க. அது ரயில்வே ஓடுதுங்க. அது கூட இங்கே தான் அனுப்புகிறானுங்க போகுது. இந்த கலர் சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து எடுக்கணும். எங்கே இருக்கிற வழி ரூட்டு தானே? இடிக்குமா? எவ்வளோ அழகாக வருது பாருங்களேன். இந்த வழி தான் போகணும். கரெக்டு தான். சூப்பராக பாருங்களேன். ரொம்ப லாங்காக கேட்குது பாருங்க.
ம். அப்பா! எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த கேமரா வியூ. அப்பா! கரெக்ட்டா வந்தேங்க. சூப்பர்ல! பாருங்க சூப்பரா இருக்குங்க இந்த கேமரா வியூ. அங்க சிக்னல போட்டானுங்க. இல்லாட்டா அப்படியே போயிருக்கலாம். பிரச்சனையே இல்லாம. ம். வாவ்! சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப தூரமா அந்த கேமரா ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா? இது ஒரு நல்ல விஷயம்ல? அவ்வளோதாங்க. 14 மணி நேரங்க. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்த்துருவோமா? ஆ இந்த இடத்துல இருக்கோம். குரோரியாவா? அது எக்ரோடியாவா தெர்ல. வாயில வராத ஒரு பேர்ல இருக்குங்க. இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே போணும். ஏய்! வீல் தூக்குது. அப்பா! ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. வீல் பயங்கரமா தூக்குதுங்க. ம். இதுலயே கூட போயிடலாம். சரிங்களா? வாவ்! இந்த 10 மணி நேரத்துக்குள்ள போணுங்க. அதுதான் வந்து நம்மளுடைய 14 மணி நேரத்த நம்ம வந்து இது பண்ணணும். அப்படி பண்ணா தூங்காம போயிரலாம். இல்லாட்டா கண்டிப்பா தூங்கியே ஆகணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எத்தன மணி நேரம் குடுத்தாங்க? 23 மணி நேரம் குடுத்துருக்கான். டைம் இருக்குது. எங்கெல்லாம் வேகமா போணுமோ, அங்கெல்லாம் வேகமா போயே ஆகணுங்க. இல்லாட்டா நமக்கு அந்த டைம் உச்சம் பண்ண முடியாது. கரெக்ட்டா தான் போறேன். அப்படியே போயிடு. ஐயோ! விடமாட்டான் பாரு வழிய. வழிய விடமாட்றாங்க.
பாதைகள் இப்போ வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் எல்லாம் புதுசு. பா என்னாச்சு? ஆக்சிடெண்டா? பஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல? அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க. என்னன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு என் பைக் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அந்த பிரச்சனைக்காக ஒரு பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு சென்னை சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைக்கான பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பேட்டை போனால் கிடைக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, சரி ஃபஸ்ட்டு நம்ம இங்கே விசாரிப்போம், நம்ம அதுக்கப்புறம் புதுப்பேட்டையிலே போய் அது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய மெக்கானிக்கும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனால் யாரா இவன் அப்படி இப்படின்னு போயினுங்கிறான்? சரி, எங்கள் வீட்டாண்ட விசாரிச்சேங்க. அந்த பொருளுக்கு வந்து எங்கள் வீட்டாண்ட விசாரித்தேன். நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு, அது ஒரு இதுவாக புரியும் பாருங்கள். எங்கள் ஏரியாவில் விசாரித்தேன். எங்கள் ஏரியாவில் விசாரித்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 அப்படின்னு அந்த பொருளுக்கான மதிப்பை சொன்னாங்க. சரி, ஓகே. அப்போனா வந்து நம்ம இங்கேருந்து புதுப்பேட்டை போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 300-400 கம்மியாகும், இல்லாட்டா ஒரு 500 கம்மியாகும் அப்படின்ற ஒரு மற்றவங்களாம் சொன்னாங்கள்ல, அந்த தாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணேன், சரி எப்படி வண்டிக்கு வந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 200 பெட்ரோல் போட்டேன். சரிங்களா? அப் அண்ட் டவுனுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சரி, 200 பெட்ரோல் போட்டாச்சு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 1500 சொன்னாங்க. அங்கே நம்மளுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 சொன்னால் தான் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 300 லாபம். ஏன்னா 200 பெட்ரோல் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் ஒரு கணக்கு வச்சுக்கலான்னு சொல்லுவேன். உடனே அங்கே போனேன். அங்கே போயிட்டு அந்த பொருளை வந்து சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால், $2150 சொல்கிறாங்க. அங்கே போய் கேட்டால் $2150. நான் உடனே கேட்குறேன், என்னங்க இவ்வளோ அதிகமாக இருக்குது, என்ன புரியல அப்படின்னேன். இல்லை, இப்போ இது கொஞ்சம் விலை வந்து இதாகிடுச்சு, அதுவாகிடுச்சு, இது வந்து நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் ஒரே ரேட்டு தான் அப்படி இப்படின்னு யூஸ்வலான ஒரு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு டைலாக் இருக்கும்ல, அந்த டைலாக்கை அவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. உடனே எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அது நம்ம வீட்டாண்டே 1500 சொன்னாங்க. இவங்க என்ன 2150 கிட்ட சொல்கிறாங்களே, இது என்ன கணக்குன்னு தெரியலையே.
அப்படின்னு நான் யோசிச்சேங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன கணக்குன்னே புரியலையே. இவ்வளோ ரூபா அதிகமாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ சாரி, ஹேண்ட் பிரேக் போட்டேன். இப்போ இங்கே செக் போஸ்ட் இது வெரிஃபிகேஷன் இருக்குது. அங்கே வெரிஃபிகேஷன் வந்துட்டாலே மேப்பில் பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு அடுத்த இதுக்கு போகிறதுக்கான ஒரு இதுதான். பார்த்தீங்களா, அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு இது அது. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ரூட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ரெயிட் ரூட்டை. ஓ ஓ என் கண்ணுக்கு தெரிலங்க. ஆனால் கரெக்டாக பிடிச்சிட்டேன். பட் இருந்தால் தப்பிச்சேன் பாருங்க. கரெக்டாக பிரேக் பிடிச்சிட்டேன். சரி, அதில் ஒன்றாவோட தப்பிச்சேன். ஏதோ ஒன்று அங்கே இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் இல்லாட்டா அவ்வளோதான். வந்துடாண்ணா. வேறு எங்கே போகணும்? வேறு ஊருக்கு வந்துட்டோமா? ஆமாங்க பாருங்க. சர்பியாவா? இது ஒரு ஊருங்க. பின்னாடி ஒருத்தன் வந்து எப்படி நிற்கிறான் பார்த்தீங்களா அவன்? ஏய் தம்பி, இதெல்லாம் சரியில்லைப்பா. என்ஜாய். ஒட்டு போட்டிருக்கானு பார்த்தீங்களா? அடுத்த செக் போஸ்ட் இந்த இடம்.
ஃபாஸ்ட் ட்ராக்கா? ம். நானும் இதிலேயே பெட்ரோல் போட்டுறேங்க. அதான் கரெக்ட்டு. வண்டியை டேமேஜ் பண்ணுறதே எனக்கு வேலையா போச்சு. இங்கே போய் பெட்ரோல் போடலாமா இல்லை அதிலே போடணுமா? அதில் போட்டால் அப்படி பூந்து வரணுங்க. அதான் பார்க்குறேன். பார்த்தீங்களா, இங்கே ஒரு வழி இருக்குது பூந்து வரத்துக்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம அப்படியே போட்டு போயினே இருக்கலாம். அவ்வளோதான். Enough. ஏய், பெட்ரோல் போட்டுன்னு இருக்கேன், ஹார்ன் அடிக்கிற. யாரா நீ? பெட்ரோல் போட்டுருக்க தம்பி. அற்புதமாக பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து அப்படியே போக வேண்டியதான். இது அப்படியே ஒரு 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 நேர்கோட்டை தாங்க போகுது. ஆனால் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாமல் சேஃபாக போயிட்டாலே போதும். அவ்வளோதான், ஒரு நேர்கோடு தான். ஏன்னா ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் நிறுத்திடணுங்க, தப்பு இல்லை. இல்லாட்டா வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து ட்ரெயின். அண்ணா கேரவனோ உள்ள வண்டி இருக்கா? ஆனால் அதான் கேரவான் மட்டும் தனியாக போதுங்க. ஏய், எஸ், பிரச்சனை இல்லை. அவன் அதுக்குள்ளே போகிறான்ல, நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். யோப்பா, என்னடா அது? என்னடா வரேன். ஓ, சிதுதானா அது? பா, திடீர்னு சின்னதானோட பயந்துட்டேங்க. பிரேக் அடிக்கிறதா போச்சுங்க.
நிச்சயம் என்ன இருக்கும். வாவ்! பாருங்க. அட்டகாசம். சூப்பர். ஏய்! 2 வேவா? நான் பார்க்கவே இல்லங்க. ஓஹோ! வாவ்! அங்க ரோடு போகுது பாருங்க உள்ளலாம். இப்ப தான் அதெல்லாம் ஓப்பன் ஆக போகுது. அது உள்ள தான் அந்த காட்டுக்குள்ள போற ரூட் இதெல்லாம். இன்னும் கொஞ்ச நாள்ல அதெல்லாம் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ம். அதே இடத்துல தான் இருக்கோம். அங்க ரோடு பாருங்க போட்டுன்னுருக்கானுங்க போல. அதெல்லாம் எப்போ ஓப்பன் ஆக போகுதுன்னு தெரியல. நல்லா பெரிய ரோடா தான் இருக்கு இந்த ஊர்ல. பரவாயில்ல. பெருசாவும் இருக்கு, நீளமாவும் இருக்கு. அதனால கொஞ்சம் சீக்கிரமா போலாம். ஆ. ஏய் பாத்து பாத்து. அது. ஒண்ணும் தெரியலங்க. ஓ சென்டரா போயிருக்கலாம் போகுது. ஓ ஃப்ரீ தானே இது? இங்கெல்லாம் அப்படி போனா நான் எப்படி போறேன்? பரவாயில்ல. வழி விட மாட்டானுங்க. அது ஒன்றும் வழி விடலைங்க. அவனுங்க வந்து அப்படி திரும்புறானுங்க. அதுக்காக போயிட்டானுங்க. அவ்வளோதான். நீங்கள் வழி விட்டாருன்னு நினச்சிக்காதீங்க. ஆ அது சொல்கிறேன் கேளுங்க. உடனே இங்கேருந்து போனேன். அங்கே போயிட்டு கேட்டேன். அதே விஷயம் வந்து எவ்வளோன்னு கேட்டதுக்கு 2100 150 சாரி 150 சொல்கிறாங்க. அதாவது எங்கள் வீட்டாண்டியே 1500 தான். ஆனால் அங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்கிற இடத்துல 2100. ஒன்று என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து
இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். வந்து இவ்வளோ ரூபா அதிகமா சொல்றாங்களே! இது என்ன கணக்குன்னு தெரியலையே! நான் உடனே அங்கேயே இவ்வளோ சொல்றாங்க அப்படிலாம் சொல்லல நானு. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆ இவ்வளோ தூரத்துலருந்து வரோம். இவ்வளோ ரேட்டு சொன்னீங்கன்னா எப்படி? இல்லங்க இதெல்லாம் கம்பெனி ஃபிக்ஸ்டு ரேட்டு. இத வந்து நம்ம குறைக்கலாம் முடியாது. அப்படின்னோனே, சரிங்க அப்ப நான் வேணாம் எனக்கு. அப்புறம் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். உடனே ஒருத்தர் கூப்பிட்டு, இல்ல, இல்ல, இல்ல. வாங்க நான் குறைக்க சொல்றேன் அவர. இது பண்றேன். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வித்தா ஒரு ரூ. 300 கிடைக்கும். அந்த ரூ. 300 நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஒரு ரூ. 1800 குடுங்க. அப்படின்னு சொல்றாப்புல. அப்பவும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்கேயே ரூ. 1500 விக்கிறாங்கன்னா, கண்டிப்பா ஒரு ரூ. 200 லாபம் இல்லாம விப்பாங்க. அப்போ ரூ. 1300 பொருள இவங்க ரூ. 1500 விப்பாங்க. அது வந்து ஒரு ரூ. 200 லாபம் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அதுலயும் ரூ. 1500 வச்சு வச்சு விக்காம, கடைசில வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லங்க நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவ்வளோதான் கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி நான் வந்து எஸ்கேப் ஆயிட்டேன் பார்த்துங்க அங்கருந்து. அதனால நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்க அங்க போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டு உங்க வீட்டாண்ட விசாரிங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்க போங்க. இல்லாட்டா கிட்டத்தட்ட ரூ. 900 ஏமாத்திருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால உஷாரா இருங்க. நான் வீட்டாண்ட விசாரிச்சதுனால ஓரளவுக்கு இது பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஏரியாவிலேயே ஒரு 4, 5 ஏரியா இருக்குங்க. சில ஏரியால பார்த்தீங்கன்னா, அதே பொருள ரூ. 1500 சொல்ற அந்த பொருள ரூ. 1450க்கும் கிடைக்குது. ரூ. 1400க்கும் கிடைக்குதுங்க சில இடத்துல. அதனால வந்து நல்லா விசாரிச்சு ஒரு 5, 6 இடத்துல விசாரிச்சு வாங்குங்க. ஆனா அதே பொருள் தானா அப்படின்றதையும் நல்லா விசாரிங்க. வா வா வா. இன்னும் அதே ரூட்ல தான் இருக்குமா? எஸ். சூப்பரா இருக்கு பாருங்களேன் ரோடு. எனக்கு இந்த மாரி ரோட்லாம் ரொம்ப பிடிக்குங்க. யாரு வரானே தெரியல அங்க. ஓ! அப்பா! ஆமா இடிச்சானா முடிஞ்சுச்சு கதை.
பாருங்கள் இங்கே ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் அந்த இதோட ரோடுங்க. அதெல்லாம் வந்து எப்போ வரப்போகுதுன்னு தெரில. வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஊரில் தான் இருக்குது அதெல்லாம். இது பாருங்க. ஆனால் அது கண்ணு மேப்புக்கு தெரில. மேப்பில் தெரிலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இதில் போகுது பாருங்கள் பாதை தெரியுதா? இந்த பாதைலாம் போகுது பாருங்கள். இந்த போகுது பாருங்கள். ஆனால் அது மேப்லேயே தெரியலையே அந்த பாதை. ஆனால் லாக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானுங்க நல்லா. உள்ளே போக முடியுமான்னு தெரிலங்க அதெல்லாம். அதனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணுறாங்க. இத்தனை ஊர் வாங்கியாச்சு எதுக்கு இதெல்லாம் ஓப்பன் ஆகாமல் இருக்குன்னு தெரிலங்க இன்னும். நான் எப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கணும். டேரெக்டாக டச்சிங் தான் இடிச்சா முடிஞ்சிச்சு கதை. அடுத்த ஊருக்கு போக போகிறோம். இந்த இதுக்குள்ளே போகணுன்னா லாக் போக முடியும். லாக் பண்ணி வச்சிருக்கானு தெரியுதா? அதெல்லாம் போகலாம். உள்ளுக்குள்ளே போய் அப்படி போகலாம். அதனால் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில. எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரில. என்டர். என்னாச்சு? ஓப்பனில் தான் இருக்கா? ஓப்பனில் தான் இருக்குது. அப்புறம் நம்ம போயிட்டு ஏறி ஸ்பீட் பிரேக்கரு. என்னாச்சு? ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல். என்ன சக்ஸஸ்ஃபுல்? எக்ஸ்ஆர் ஏதோ ஒன்று சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. இப்போ அந்த ஊருக்கு வந்துட்டோமா? எஸ். பல்கேரியாவான்னு தெரில. பல்கேரியா ஒரு நீக்ரோட ஒரு மாதிரி இருக்குல்ல பேர். மைக்ரோஸா? இங்கே ஸ்லீப்பிங் இடம் இருக்குது. தூங்கிடலாமா? ஆனால் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. அது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவன் கத்திக்கிட்டே இருப்பான். 2 மணி நேரம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்க அம் கோவளம் 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 அப்புறம் இல்ல கேளம்பாக்கம். ஆமா கேளம்பாக்கம். கோவளம், கேளம்பாக்கம் ஓகே. எல்லாமே ஒண்ணு தான். அதுக்கு பக்கத்துல அந்த அது சைடா வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அது வழியா வண்டலூர் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 இது இருக்கு பாருங்க. அதாவது வண்டலூருக்கு போற வழி. அது வழியா. அந்த பார்த்தீங்கன்னா, இப்போ வந்தோம்ல அந்த மாரி தான் இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு பெட்ரோல் பங்க் வித்தியாசமான பெட்ரோல் பங்க்லாம் இருக்குங்க. இங்க லைட் கிடையாது, எதுவும் கிடையாது. நைட் ஆனா செம்ம பிரச்சனை. ஏன்னா லைட் கிடையாது. வண்டி ஓட்டுறதே பிரச்சனை தான். பரவால்ல இந்த ரோடு ஓரளவுக்கு சேஃபா தான் போயிடுது. தெரியுதுங்களா? இந்த மேப்பு தான் என்ன பண்றாங்க, இப்போ பார்க்குறீங்களா இந்த மேப்லாம் தான் என்ன பண்றாங்கன்னா, ஆ அதாவது தமிழ்நாடு மாரி செட் பண்றாங்க. இப்போ நீங்க பார்க்குற மேப்ப தான். செட் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கும்போதே தெரிந்து பாருங்க. இதான் இது இப்படி தான் இருக்கும். அந்த மேப்லயும் பாருங்களேன், இந்த மாரி தான் போட்டிருப்பானுங்க அங்கங்க. சூப்பரா இருக்கு பாருங்க ஊரு. ஊருக்குள்ள இது. அப்பா! எல்லாத்துலயுமே இந்த பெட்ரோல் பங்க் தானா? அந்த ஊர் மாரியேங்க. இப்போ வேற தூங்குறதுக்கு இடமே இல்லங்க. எங்க போய் தூங்குறது? இதுதான் லாஸ்ட்டு தூங்குற இடம். சூப்பர். உங்க தூங்குற இடம் நான் காட்டவே இல்ல பாருங்க. ஏன் தெரியலையே. ஓ! இந்த ஒரு ஊர் வந்துட்டோம். சூப்பரா இருக்குல்ல இந்த இடம்?
ஓகே, அங்கே ஒரு தூங்குற இடம் வருதுங்க. அங்கே போய் தூங்கிடலாம். பார்த்தீங்களா, ரெட்டே கொடுத்துட்டான். ஓ, இதான் தூங்குற இடமா? என்னடா தூங்குற இடம் ஒன்றும் ஆகலை. அவ்வளோதான். அப்பா என்டர். எவ்வளோ நேரம் இருக்குது அது பார்த்துலாமா? 10 மணி நேரம், 6 மணி நேரம் போகும். ஓகே, பரவாயில்ல. 3 மணி நேரம் இருக்குது. பார்த்தீங்களா, 6 ஹவர்ஸ் போகும். கரெக்டாக இருக்கும். மிட் நைட் ஆகிடும். நைட் ட்ராவல் தானே. அங்கே பாருங்கள், இப்போ பார்த்தா தெரிஞ்சிட பாருங்கள் உங்களுக்கு. 4 மணி நேரம் இருக்குது. இன்னும் 3 மணி நேரம்ட்டு 4 மணி நேரம். ஓகே, பரவாயில்ல, நாட் பேட். போகலாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம், லைட்டை போடலாம். ஓய், ஃபுல் லைட் எரியலப்பா. அப்போனா நம்ம வந்து இது பண்ணி, சாரி, F4 அமுக்கி ஃபுல் லைட்டை ஆன் பண்ணிடலாம். அவ்வளோதான். செம. இப்போ நம்ம ரூட்டை பிடிச்சி போக வேண்டியதான். காட்டுக்குள்ள பயணம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. பா, இதெல்லாம் பகலில் பார்க்கணும்னு நினச்சேன். இந்த ஒரு இடம்லாம் ரைட் ஆகிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம அப்படி போய் தான் ஆகணும். எவ்வளோ வண்டி வருது பாருங்க தெரியல. ஐயோ, ஏகப்பட்ட வண்டி வருதுங்க பாருங்க. அதுவும் நைட் டைமில் எவ்வளோ வண்டி வந்துருக்கு பாருங்க. ரோடு செம்ம பிளாக்காக இருக்கு. ஓ, செம பாசா போயிட்டு இருக்கேண்ணா. நான் ஏதோ நார்மலாக போயிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டுங்க, பார்த்தா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன். இந்த வியூவில் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாங்க. ஏன்னா எல்லாமே தெரியும், அதனால் பிரச்சனை இருக்காது. இவனுங்க நவுறணுமே, நவுறானா, நவுறானுங்க. சூப்பர். இன்னொரு ஊர் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க.
ஐயோ! நம்ம ஊர் மாரியே போட்டுக்கிறானுங்க இங்கேயும் பார்த்தீங்களா? யார்றா அவன்? மார்க்கெட். அதெல்லாம் ஓப்பன் ஆகணும்னா என்ன பண்ண தெரியாது. சந்து சந்தா இருக்குல்ல அதெல்லாம் ஓப்பன் ஆகணும். எல்லாத்துலயும் போட்டு ப்ளஸ் போட்டு மைனஸ் போட்டு மூடி வச்சிருக்கானுங்க. ஓகே சூப்பர். அடுத்தது காலையில் வந்துடும். காலைல பார்ப்போம் எப்படின்னு. சொன்னல இந்த ஊர் தாங்க. ஆனால் பங்காரியா பங்காரி என்ன ஊருங்க அது? இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே தான், நம்ம ஊர் மாதிரியே தான் லுக்குலாக இருக்கிறனால இவங்க இதை தான் வந்து தமிழ்நாடாக டிசைன் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி ஒரு மேப் விடுறாங்க. ஒயர்லாம் பாருங்கள் மேலே போதா. ரொம்ப இல்லை, நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் சிமிலராக இருக்கிறனால ஃபுல்லாக இருக்கு பாருங்க. வழி விட மாட்டானுங்க என்ன பண்ணாலும். நம்ம தான் இவனுங்களை ஏதாவது பண்ணி அப்படி போகணும். ஐயோ நல்ல வேலைங்க, ஜஸ்ட் மிஸ். உள்ள காட்டுக்குள்ளே பூந்துருப்பேன். ஆனால் காட்டுக்குள்ளேயும் பூர முடியாது இந்த கேமில். ஓ ராங் ரூட். நான் ராங் ரூட்டில் போல சேஸ் பண்ணுறேன். யாரோ வந்தாங்கன்னா கஷ்டம்தான். யாரும் வரல இது வரைக்கும். ஒருத்தன் வந்துட்டான். அவன் அடிக்கிற மாதிரி வரான். போ பா. நான் ஜஸ்ட் தெரியுமா டவுன் பார்த்தீங்களா? நம்ம ஊராக இருந்தால் அசிங்கமாக திட்டுவானுங்க. பா ஜஸ்ட்டுங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஊர் இருக்குது அதில். அது வந்து இதெல்லாம் அதுதான் நினைக்கிறேன், வெஸ்ட் பெங்கால்.
பகலில் பார்த்தா நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. அதனால் அங்கே போய் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ரேட் அதிகமாக சொல்லி கம்மியாக கொடுக்குறாங்க. அதுதான் அவங்களோட கான்செப்ட். கம்மியானா அதே ரேட்டு கொடுத்துருவாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. சில பொருள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் கம்மியாக கிடைக்கும். ரொம்ப சில பொருள் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெருசாக எதிர்பார்க்காதீங்க. சில பொருள்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. சில பார்ட்ஸ்லாம் கூட கம்மியாக கிடைக்குது. ஆனால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் சில கம்பெனிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கே இது பாருங்களேன். ஐயோ நல்லா இருக்குல்ல, அழகாக லைட் வச்சிருக்கணும். காலைல பார்த்தா செம்மையாக இருக்கும். ஓ இதில் யூடியூப்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வண்டியோட பார்ட்ஸ்னால் அந்த கண்ணாடி இன்னொரு ஒரு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இந்த கண்ணாடி டப்பா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்குது அப்படின்னு. அதான் நம்ம டூம்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களே செய்கிறாங்க. சீப்பாக கிடைக்குதுன்னா அவங்களே செய்கிறாங்க. அது வந்து ஒரு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஒட்டி அதை வச்சு செய்வாங்க. அது அதனால் அந்த பிளாஸ்டிக் மாதிரி அது பைப் வராது. என்னன்னு தெரியல. அது வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இவங்ககிட்ட கிடைக்கும். நீங்கள் ஒரிஜினலாக கடைக்கு போய் வாங்கினீங்கன்னா அது ஒரிஜினல். இவங்ககிட்ட ஒரிஜினல் கிடைக்காது. கிடைக்கும், ஆனால் ரேட்டு அதே ரேட்டு தான். என்ன எங்கே ரேட்டு வாங்குறீங்களோ அதே ரேட்டு தான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஃப்ரண்ட்டில் அந்த டூம் பிளாஸ்டிக் வரும் பார்த்தீங்களா? இப்போ அந்த பிளாஸ்டிக் ஓவராலாக வந்து ஒரிஜினல்னால் ஒரு 2000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்ககிட்ட ஒரு 1200 கிடைக்கும். 1200 வரைக்கும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 800 ரூபா லாபம். அப்போது ஆக்சுவலாக வந்து அது வந்து டூப்ளிகேட் தான். டூப்ளிகேட்னா இவங்களா செய்கிறது கையில். சரி, இவங்களா ஒரு ரெடி பண்ணுறது. வந்துச்சுங்க இடம் வந்துச்சுங்க. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா எப்படி ரேட் அதிகமாக இருக்குங்க. ஓகே, நம்ம அதை பற்றி இப்போ இது பண்ண வேண்டாம். என்டர் அடிச்சுட்டு வந்துட்டேன். எக்ஸலண்ட் சர்வீஸுங்க வந்துடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஏறிச்சு பார்த்தீங்களா? சூப்பர், பெரிய டிரைவ் தான். ஓகே, இப்போ உள்ளே பார்ப்போம். இன்ஜின் ஆஃப், எல்லாத்தையும் ஆஃப், வெளியிருந்தாலும் அவ்வளோதாங்க. நண்பர்களே, பார்த்தீங்களா சூப்பராக இருந்தா? இது நல்லா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இந்த ஊரை பற்றி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். பாய்.